முக்கிய செய்திகள். 3 மணி நேரத்திற்கும் மேல் தாமதமானால் விமான சேவை ரத்து. புதிய விதிகளை அறிவித்தது மத்திய அரசு. வட மாநிலங்களை வாட்டும் கடும் பனிப்பொழிவால் மக்கள் அவதி. அதிகாலை 4 மணியிலிருந்து 10 மணி வரை பயணங்களை தவிர்க்க அறிவுறுத்தல். மணிப்பூர் கலவரத்திற்கு பாஜகவின் வெறுப்பு அரசியலே காரணம். ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. பாலமேட்டில் தொடங்கியது ஜல்லிக்கட்டு. சீரிப்பாய்ந்த காளைகளை போட்டி போட்டு அடக்கிய காளையர்கள். வணக்கம். வணக்கம். பனிப்பொழிவு காரணமாக விமானங்களை இயக்க 3 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாகும் நிலை ஏற்பட்டால் சேவையை ரத்து செய்யுமாறு விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் சில தினங்களாக கடும் பனிப்பொழிவால் விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதுடன் சாலைகளிலும் விபத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் இருந்து கோவாவிற்கு செல்ல வேண்டிய இண்டிகோ விமானம் நேற்று புறப்பட 13 மணி நேரம் தாமதமாகியுள்ளது. அந்த விமானத்தில் இருந்த விமானிகள் மற்றும் சிப்பந்திகளின் பணி நேரம் நிறைவடைந்து வெளியேற புதிய விமானிகளும் சிப்பந்திகளும் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து பனிமூட்டம் காரணமாக விமானம் புறப்பட இன்னும் சற்று காலதாமதமாகும் என விமானி திரு அனுப்குமார் அறிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சகில் கட்டாரியா என்ற பயணி கடைசி வரிசையில் இருந்து வேகமாக வந்து விமானியை கடுமையாக தாக்கினார். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் விசாரணைக்காக அவரை போலீசார் அழைத்துச் சென்றனர். கோவாவில் இருந்து டெல்லி சென்ற இண்டிகோ விமானம் மும்பையில் தரையிறக்கப்பட்டது. இதனால் விமானத்தின் அருகிலேயே அமர்ந்து பயணிகள் உணவருந்தும் காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி விமான நிலையத்தில் விமானங்கள் புறப்பாடு பல மணி நேரம் தாமதமானதால் விமான நிலைய ஊழியர்களுடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விமான தாமதம் வெட்கக்கேடு என்று அவர்கள் முழக்கமிட்டனர். இந்நிலையில் பனிப்பொழிவு காரணமாக 3 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாகும் விமானங்களை ரத்து செய்யுமாறு விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. விமானம் புறப்படும் நேரம் தாமதமானால் அது குறித்து உடனுக்குடன் வாட்ஸ்அப், விமான நிறுவனத்தின் இணையதளம், குறுஞ்செய்தி ஆகியவற்றின் மூலம் பயணிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. விமான சேவை ரத்து செய்யப்படும் சூழல் ஏற்பட்டால் அது குறித்து முன்கூட்டியே பயணிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் இந்த புதிய நடைமுறைகளை அனைத்து விமான நிறுவனங்களும் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் கொட்டி வரும் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக முடங்கியுள்ளது. தலைநகர் டெல்லியில் அடர்த்தியான பனிமூட்டம் காரணமாக மக்கள் கடும் குளிரில் சிக்கி தவித்து வருகின்றனர். பனிமூட்டத்தால் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு பனியின் தாக்கம் அதிக அளவில் காணப்படுகிறது. வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு செல்கின்றன. முனேர்கா, வசந்த் விஹார் உள்ளிட்ட இடங்களில் நிலவிய பனிப்பொழிவால் சாலையோரங்களில் நெருப்பை மூட்டி மக்கள் குளிர் காய்ந்தனர். வெப்பநிலை 3 டிகிரிக்கும் கீழ் செல்வதால் கடும் குளிரில் மக்கள் நடுங்கி வருகின்றனர். பனிப்பொழிவு காரணமாக டெல்லியில் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வழக்கத்திற்கு மாறாக கொட்டி வரும் பனிப்பொழிவால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். வாரணாசி, கான்பூர், மொராதாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் அடர் பனிப்பொழிவை சமாளிக்கும் வகையில் மக்கள் சாலையோரம் தேநீர் அருந்தியும் சில இடங்களில் தீயை மூட்டியும் வருகின்றனர். கடும் குளிரால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் பனிமூட்டத்தால் பல பகுதிகள் இருளில் மூழ்கியது போல் காட்சியளிக்கின்றன. மவுண்ட் அபு பகுதியில் செடி கொடிகள் மற்றும் வாகனங்கள் ஆகியவற்றின் மேல் அதிக அளவில் பனி படர்ந்துள்ளது. நெருப்பில் குளிர்காயும் அப்பகுதி மக்கள் வாகனங்களில் படர்ந்துள்ள பனிக்கட்டிகளை அகற்றி வருகின்றனர். பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களிலும் அடர்த்தியான பனிப்பொழிவு நிலவுகிறது. இதனால் பொது போக்குவரத்து முடங்கியுள்ளது.
இதற்கிடையே பனிப்பொழிவு காரணமாக பார்வை திறன் குறைவாக இருப்பதால் அதிகாலை 4 மணி முதல் 10 மணி வரை பயணம் செய்வதை தவிர்க்குமாறு இந்திய வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், பீகார், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு காணப்படும் என்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்படுவதாக ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மணிப்பூர் கலவரத்திற்கு பாஜக மற்றும் RSSின் வெறுப்பு அரசியலே காரணம் என்று காங்கிரஸ் MP திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் குமரியில் இந்திய ஒற்றுமை பயணத்தை தொடங்கிய திரு ராகுல் காந்தி காஷ்மீரில் நிறைவு செய்தார். தற்போது கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று முன்தினம் மணிப்பூரில் ஒற்றுமை நீதி பயணத்தை தொடங்கிய அவர் 14 மாநிலங்கள் வழியாக பயணித்து மார்ச் 20ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நிறைவு செய்கிறார். மணிப்பூர் மாநிலத்தில் 2வது நாளாக நேற்று நடைபயணம் மேற்கொண்ட திரு ராகுல் காந்திக்கு காலாபஹார் என்ற இடத்தில் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்து மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மைத்தி சமூக மக்கள் அதிகம் உள்ள பகுதியில் நடந்து சென்ற அவர் குறைகளை கேட்டறிந்தார். சேக்மால் முதல் கரோங் வரை நீதி பயணம் மேற்கொண்ட திரு ராகுல் காந்தி சேனாபட்டி என்ற இடத்தில் வாகனத்தில் நின்றவாறு மத்திய பாஜக அரசை கடுமையாக விமர்சித்தார். You have lost family members, you have lost property, and I want you to know that we are fully standing with you. We want to bring peace back to Manipur. We want to make Manipur peaceful and harmonious again. மணிப்பூரில் பெண்கள், இளைஞர்கள், முதியோர் என பல்வேறு தரப்பினரும் கடும் இன்னல்களை சந்தித்து வரும் நிலையிலும் அவர்களுக்கு பிரதமர் இதுவரை ஆறுதல் கூற வராதது ஏன் என்று திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். நாட்டை பிரித்து ஆதாயம் பார்க்க நினைப்பவர்களை விரட்டி அடிக்கவே இந்திய ஒற்றுமை நீதி பயணம் என்று அவர் தெரிவித்தார். பாலமேடு ஜல்லிக்கட்டில் வாடிவாசலில் இருந்து சீறி வந்த காளைகளை வீரர்கள் அடக்கினர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அவனியாபுரத்தில் நேற்று 10 சுற்றுகளாக நடந்த ஜல்லிக்கட்டில் 817 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. வாடிவாசலில் இருந்து சீறிய காளைகளை 417 வீரர்கள் சுழற்சி முறையில் அடக்கினர். திண்டுக்கல் மாவட்டம் காவலியாப்பட்டி மித்திர நாடிய தீபக்குமார் மாடு, அருமையான மாடு, அருமையான மாடு, ஒரு சைக்கிள், அருமையான மாடு, அருமையான வீரர், வீரர் வெற்றி பெற்றார், வீரர் ஜெயிச்சிட்டார். 17 காளைகளை அடக்கிய அவனியாபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் சிறந்த மாடுபிடி வீரராகவும், வீரர்களை துவம்சம் செய்த அவனியாபுரத்தைச் சேர்ந்த GR கார்த்திக்கின் காளை சிறந்த காளையாகவும் தேர்வாகி முதலமைச்சரின் கார் பரிசாக வழங்கப்பட்டது. பொங்கலின் 2வது நாளான இன்று பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி சற்று முன் தொடங்கப்பட்டது. காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு முறையான மருத்துவ பரிசோதனை செய்த பின்னரே களம் காண அனுமதி வழங்கப்பட்டது. 1000 காளைகளும் 700 வீரர்களும் போட்டியில் பங்கேற்றுள்ள நிலையில் வாடிவாசலில் இருந்து துள்ளி பாய்ந்த காளைகளை வீரர்கள் திமிலை பிடித்து அடக்கினர். சூப்பர், சிறப்பு சிறப்பு, நெருங்காத போயிட்டே இருக்கு மாடு. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தான். அண்ணாச்சி பர்சன்ட் போ. MPM அண்டா ஒன்று விளையாட பரிசு. சூப்பர், தொட்டு பாரு, ஒரே புடா, ஒரே சிறப்புடா, சூப்பர், விட்டா குத்த, விட்டா குத்த, விட்டா குத்த, புடி பாரு, மாடு புடி மாடு. காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பீரோ, கட்டில், சைக்கிள், அண்டா உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. பாதுகாப்பு பணியில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஆந்திராவில் சங்கராந்தி விருந்துக்கு வந்த மருமகனுக்கு 225 வகையாக உணவுகளை விருந்தாக அளித்து அசத்திய மாமனார் வீட்டார் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளனர். தமிழகம் முழுவதும் சூரிய பொங்கல் மிகவும் உற்சாகத்துடன் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னை கோடம்பாக்கத்தில் பட்டு வேட்டி, சட்டை, பட்டுப்புடவை அணிந்து ஆண் மற்றும் பெண் போக்குவரத்து காவலர்கள் பொங்கல் பண்டிகையை விமர்சையாக கொண்டாடினர். வடபழனி சந்திப்பில் கூடிய அவர்கள் அந்த வழியாக சென்ற பாதசாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பொங்கல், கரும்பு, இனிப்புகளை வழங்கினர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஆட்சியர் திரு கார்மேகம் மாட்டு வண்டியை ஓட்டி கவனத்தை ஈர்த்தார். கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை மாணவ மாணவியர் நடத்தி அசத்தினர். சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் திமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஆரணி காவல் நிலையத்தில் மும்மதத்தினர் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர். விழுப்புரம் வானூர் அடுத்த ஆரோவில் பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் வெளிநாட்டவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர்.
இதனிடையே ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டம் ராஜாவரம் கிராமத்தைச் சேர்ந்த காக்கி நாகேஸ்வர ராவ் லட்சுமி தம்பதியினர் சங்கராந்தி விருந்துக்கு வந்த மருமகன் லோகேஷ் சாய்க்கு 225 வகையான உணவுகளை பரிமாறினர். இனிப்பு, காரம், புளிப்பு என அறுசுவையுடன் மாமனார் வீட்டு பிரம்மாண்ட உபசரிப்பில் திருமணமாகி 10 மாதங்களே ஆன புது மாப்பிள்ளை திக்குமுக்காடி போனார். சபரிமலையில் மகர ஜோதியாக காட்சியளித்த ஐயப்பனை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற சபரிமலையில் நேற்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஐயப்பனுக்கு திருவாபரணம் பூட்டப்பட்டது. ஆபரணங்களை அணிந்து அரசனாக காட்சியளித்த ஐயப்பனை பார்க்க சன்னிதானம் உள்ளிட்ட இடங்களில் கூடியிருந்த பக்தர்களால் சபரிமலை முழுவதும் மனித தலைகளாக காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் ஐயப்பன் 3 முறை காட்சியளித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமியே சரணமையப்பா என விண்ணதிர சரண கோஷம் எழுப்பினர். சபரிமலை, பாஞ்சாலிமேடு, புல்மேடு, சரங்குத்தி, மரக்கூட்டம், பண்டிதாளம் உள்ளிட்ட இடங்களில் மகர ஜோதி தெரிந்தது. பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே வந்தவாசி அருகே கீழ் நந்தியம்பாடி கிராமத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலில் 5001 அகல் விளக்குகள் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. பின்னர் கோயில் அருகே உள்ள மலையில் வான வேடிக்கையுடன் மகர ஜோதி காண்பிக்கப்பட்டது. குமரி மாவட்டம் சேக்கல் முக்கூற்றி கண்டன் சாஸ்தா கோயிலில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5 கிராம மக்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். தமிழகம் முழுவதும் ஆலயங்களிலும் பொங்கல் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பட்டுக்கோட்டை அருகே ஆண்டுக்கு ஒருமுறை பொங்கலன்று மட்டுமே பகலில் திறக்கப்படும் பரக்கலக்கோட்டை பொது ஆவுடையார் கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். இந்த கோயிலில் ஆலமரமே தலவிருட்சமாய் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறது. அந்த வகையில் நேற்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குவிந்த பக்தர்கள் நெல், நவதானியம், ஆடு, கோழி உள்ளிட்டவற்றை காணிக்கையாக கொண்டு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் காணிக்கையாக கொண்டு வந்திருந்த பொருட்கள் அவர்கள் முன்னிலையிலேயே ஏலம் விடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே உள்ள மோர் பண்ணை கிராமத்தில் கடல் அன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதற்காக தேர்வு செய்யப்பட்ட 7 சிறுமிகள் சப்த கன்னிகைகள் போல் அலங்காரம் செய்து தனித்தனி பானைகளில் பொங்கல் வைத்தனர். தொடர்ந்து சிறிய படகில் பூஜை பொருட்கள் வைத்து தீபம் ஏற்றி கோயில் முன் வழிபட்டனர். பின்னர் படகை மக்கள் மேளதாளத்துடன் எடுத்துச் செல்ல சப்த கன்னிகைகள் பாரம்பரிய முறைப்படி கரகம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று கடற்கரையில் வழிபட்டனர். கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்ட சண்டிகர் முருகன் கோயிலில் தமிழர் பாரம்பரியப்படி பக்தர்கள் பொங்கலிட்டு வழிபட்டனர். ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் தாடிச்சேரி கிராமத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த வீரமல்லம்மாள் கோயிலில் தமிழர் திருமுறையான திருவாசகம் ஓதி பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவிற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த பக்தர்கள் செப்பு பானையில் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். இனி வருவது செய்தி துளிகள். தை முதல் நாளை முன்னிட்டு கோபால்புரம் வீட்டில் உள்ள கலைஞர் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தாயார் தயாளு அம்மாளிடம் அவ்வாழ்த்து பெற்றார். முன்னதாக முதலமைச்சரை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்த அமைச்சர்கள் சமத்துவ பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களுக்கு வாழ்த்து சொன்ன திரு ஸ்டாலின் அமைச்சர்களுக்கு தலா 100 ரூபாய் பரிசளித்தார். முதலமைச்சரை அவரது உறவினர்கள், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட பிரபலங்களும் சந்தித்து வாழ்த்து கூறினர். டெல்லியில் தமிழ்நாடு இல்ல வளாகத்தில் பொங்கல் கொண்டாட்டம் களை கட்டியது. விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு இல்லத்தில் பூம்புகார் கைவினைப் பொருட்கள், கோஆப்டெக், ஆவின், சுற்றுலாத்துறை, மகளிர் சுய உதவிக்குழு உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் 60 கலைஞர்கள் இணைந்து தப்பாட்டம், கரகாட்டம், காளையாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் ஆடி அசத்தினர். தொடர்ந்து டெல்லி எய்ம்ஸ் கலைக்குழு, டெல்லி தமிழ் கல்விக் கழகம் மற்றும் தமிழ்நாடு இல்ல கலாச்சார வகுப்பு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. விளையாட்டு மற்றும் கோலப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மகாராஷ்டிரா பேரவைத் தலைவர் திரு ராகுல் நார்வேகரின் முடிவை எதிர்த்து உத்தவ் தாக்கரே அணி உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது. சிவசேனா அணியிலிருந்து பிரிந்து சென்ற முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான 16 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி உத்தவ் தாக்கரே அணி திரு ராகுல் நார்வேகரிடம் கோரிக்கை வைத்திருந்தது. இதனை நிராகரித்த அவர் ஷிண்டே தலைமையிலான அணியே உண்மையான சிவசேனா என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் பேரவைத் தலைவரின் இந்த முடிவு சட்ட விரோதம் என கூறி உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அணி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது சேலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் விசில் அடித்து காளையை அழைத்து கவனம் ஈர்த்தார். 7வது சுற்றின் போது சேலத்தைச் சேர்ந்த இலக்கியா என்பவரது மாடு வாடிவாசலில் இருந்து வெளியே வந்தது. அதை வீரர்கள் அடக்க தயாராக இருந்தபோது களத்தில் தைரியமாக நின்று விசில் அடித்து தனது காளையை இலக்கியா அழைத்தார். அவர் எதிர்பார்த்தது போலவே அந்த காளையை மாடுபிடி வீரர்கள் யாரும் பிடிக்க முடியவில்லை. இதையடுத்து இலக்கியாவுக்கு தங்க காசு பரிசளிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டின் சுத்தமான நகரம் தரவரிசையில் தமிழ்நாட்டில் மறைமலை நகர் நகராட்சி முதலிடம் பிடித்துள்ளது. மத்திய அரசின் தூய்மை பாரதம் அமைப்பின் சார்பில் தூய்மை நகரங்களுக்கான விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மறைமலை நகர் நகராட்சி தமிழ்நாடு அளவில் முதலிடம் பிடித்துள்ளது. இதற்கான சான்றிதழை டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் திரு சண்முகம் பெற்றுக் கொண்டார். ஒட்டுமொத்த ஊழியர்களுடைய உழைப்பினால் இந்த முதல் இடம் என்ற ஒரு இடத்தை நாங்கள் கிடைக்கப் பெற்றோம். இது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற செங்கல்பட்டு மாவட்டத்திலே மறைமலை நகர் என்ற முதன்மை நகரமாக அமைந்தாலும் இதை பின்பற்றி எதிர்வரும் காலங்களிலே தமிழக மக்களுக்கு முன்னுதாரணமாக நாங்கள் பயணிக்கின்ற இந்த செய்கைகள் எங்கள் பகுதி மக்களுக்கும் விடுபட்ட மற்ற துறைகளிலும் முதன்மை இடத்தை பெறுவதற்கான ஒரு உந்துதலை எங்களுக்கு தந்திருக்கிறது. குப்பைகளை கையாளுதல், பிளாஸ்டிக் கழிவுகளை நிர்வகித்தல், மறுசுழற்சி செய்தல், தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றின் அடிப்படையில் பட்டியல் தயார் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நடிகர் சங்க கட்டடத்துக்கு விஜயகாந்த் பெயர் வைப்பது குறித்து தனிப்பட்ட ரீதியில் தன்னால் முடிவெடுக்க முடியாது என நடிகர் விஷால் கூறியுள்ளார். கோடம்பாக்கம் புலியூர்புரம் பகுதியில் அவரது ரசிகர் மன்றம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட நடிகர் விஷால் நடிகர் சங்க கட்டடத்துக்கு விஜயகாந்த் பெயர் வைப்பது குறித்த கோரிக்கை நிச்சயம் பரிசீலிக்கப்படும் என கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் உறைபனி நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் தொடங்கும் பனிப்பொழிவு காலை 8 மணி வரை நீடிக்கிறது. அடர்த்தியான பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதற்கிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு பனி நீடிக்கும் என கூறியுள்ள வானிலை மையம், நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் உறைபனி நிலவும் என்றும் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். பனிப்பொழிவு காரணமாக விமானங்களை இயக்க 3 மணி நேரத்திற்கும் மேல் தாமதமானதால் சேவையை ரத்து செய்யுமாறு விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. வட மாநிலங்களில் கொட்டி வரும் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக முடங்கியுள்ளது. மணிப்பூர் கலவரத்திற்கு பாஜக மற்றும் RSSன் வெறுப்பு அரசியலே காரணம் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.